வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. அரசியல் எப்படி மக்களை மிரட்டி கொண்டு இருக்கின்றதோ அதுபோல அறிவியலும் மக்களை மிரட்டி கொண்டு இருக்கும். அறிவியலில் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பரிமாணங்கள், மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அறிவியலின் வளர்ச்சி, இவைகள் அனைத்துமே மக்களுக்கு பீதியை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது ஒரு அதிர்ச்சியான தகவலை அமெரிக்காவை சார்ந்த ஒரு அகாடமி இப்பொழுது ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவல் என்ன என்பதை அறிகின்ற பொழுது நீங்களே சற்று பயம் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். இப்படி ஒரு நிலைமை உலகத்திற்கு ஏற்பட்டால் அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனைக்குள் சென்று பார்த்தால் அது உங்களையே ஒரு கணத்தில் ஆட்டம் காண செய்துவிடும் என்பதுதான் நிஜம். ஜப்பானில் இருக்கக்கூடிய ஸ்பைனி ரேட் என்கின்ற முள்ளெலியை ஒரு ஆய்வுக்கு எடுக்கிறார்கள். இந்த முள்ளெலியை ஆய்வுக்கு எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த முள்ளெலியில் ஒய் குரோமோசோம்கள் இல்லாத ஒரு சூழல் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த ஒய் குரோமோசோம்கள் தான் இன பாகுபாடு, ஆண் பெண் என்கின்ற உருவாக்கத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய குரோமோசோம்கள். இந்த குரோமோசோம்கள் காலாகாலமாக இவைகள் சற்று பரிமாணப்பட்டு அதன் பின்பு வேறு மரபுகளை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு இருந்ததின் வெளிப்பாடுதான் இப்பொழுது ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பைனி ரேட் என்கின்ற அந்த முள்ளெலியிடம் இந்த ஒய் குரோமோசோம்கள் இல்லை என்கின்ற பதிவு. அதுபோல கிழக்கு ஆப்பிரிக்கா நாடில் மோல்வேல்ஸ் என்கின்ற உயிரினத்திலும் இந்த ஒய் குரோமோசோம்கள் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது. எதனால் இந்த ஒய் குரோமோசோம்கள் இல்லை என்பதற்கான விளக்கங்களை அந்த விஞ்ஞானிகள் கொடுக்கவில்லை. ஆனால் ஒய் குரோமோசோம்கள் இல்லை என்றால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது ஒய் குரோமோசோம்கள் இல்லாத இந்த முள்ளெலி, மோல்வேல்ஸ் இவைகள் ரெண்டுமே அவர்களுடைய இனப்பெருக்கத்தில் பெண்கள் மட்டும்தான் அங்கு பிறப்பாக பிறந்து கொண்டே இருப்பார்கள். ஆண் என்கின்ற வாரிசு அங்கு தோன்றுவதற்கான ஒரு களம் அமையாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த இனப்பெருக்கம் இந்த உயிரினத்தில் இல்லாது போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அமெரிக்காவில் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் என்கின்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இந்த ஒய் குரோமோசோம்கள் மனிதனுடைய உடல்களில் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கிறது. அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது பல அதிர்ச்சி தகவல்களை அவர்கள் வெளியே எடுத்து வைக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி தகவல்கள் தான் இன்று உலகை சற்று திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று நாம் நினைக்க முடிகின்றது. அப்படி என்ன ஆய்வுகளை செய்கிறார்கள் என்றால், மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பில் இந்த குரோமோசோம் எப்படி இருந்திருக்கிறது, தற்பொழுது அந்த குரோமோசோமினுடைய தேய்மானம் அல்லது அதனுடைய உருமாற்றம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இந்த ஆய்வில் அவர்கள் பல விடயங்களை குறித்து அவர்கள் ஆய்வு செய்கிறார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த குரோமோசோம்கள் எந்த விதமான மாற்றங்களை கண்டுகொண்டு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து இருக்கின்றார்கள். அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த குரோமோசோம்கள் பெருவாரியான மாற்றத்தை தன்னகத்தே எடுத்திருக்கிறது. அப்படி அது எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாற்றம், அதாவது சில வருடங்கள் தாண்டி, அதாவது ஒரு 50 அல்லது 100 அல்லது மில்லியன் வருடங்கள் தாண்டி இந்த குரோமோசோம்கள் மனிதனுடைய ஒய் குரோமோசோம்கள் மனிதனுடைய உடலில் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அப்படி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்ன நடக்கும் என்று. ஒய் குரோமோசோம்கள் தான் ஆண் பெண் என்கின்ற பிறப்பை உருவாக்கக்கூடிய குரோமோசோம். இதில் ஒய் குரோமோசோம் இல்லாமல் போய்விட்டால் பிறக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே, அது பிறக்கக்கூடிய மனித இனம் அனைத்துமே பெண்ணாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உருவாகும். அப்படி பெண்ணாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகின்ற பட்சத்தில் உலகத்தில் ஆணினம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆணினம் இல்லாது போகக்கூடிய நிலைமை ஏற்படுகின்ற பட்சத்தில் பண்டைய காலத்தில் மனித இனம் தோன்றிய பொழுது ஆண் பெண் குரோமோசோம்கள் பெண்ணின் உடலிலே இருந்ததாக ஒரு வரலாறு செய்திகள் சொல்கின்றன. ஏறக்குறைய அதுபோன்ற நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் ஆணினமே இல்லாத ஒரு உலகம் உருவாவதற்கான ஒரு சூழல் அமையும் என்பதை மையப்படுத்தி தான் இந்த கருத்துக்களை ஆய்வறிக்கையை
அமெரிக்காவின் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் என்கின்ற அந்த ஆய்வு செய்தவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே உலகம் அப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு செல்லுமா? ஆண்கள் இல்லாத ஒரு உலகம் உருவாவதற்கான களம் வருமா என்கின்ற கேள்விகளை நாம் எடுக்கின்ற பொழுது அது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்கின்றார்கள் வேறு பல விஞ்ஞானிகள். அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்தும் ஏறக்குறைய இப்படித்தான் இருக்கின்றது. மனிதனுடைய உடலில் அவனுடைய அந்த மூலக்கூறுகளை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய குரோமோசோம்கள் தன்னை மாற்றம் காண செய்கின்ற பட்சத்தில் அது மனித இனத்திற்கு பெரும் கேடாக அமைந்துவிடும் என்று குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக திருநங்கைகளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த திருநங்கைகளிடம் ஏற்படுகின்ற குரோமோசோம்களுடைய வேறுபாட்டின் காரணமாகத்தான் திருநங்கைகளும் திருநம்பிகளும் உருவாக்கப்படுகின்றார்கள். ஏறக்குறைய இதுபோன்ற ஒரு நிலைமை ஆணினமே இல்லாது பெண் இனம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு களம் இந்த மண்ணில் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பை அது கொண்டு வரும் என்று பெரும்பாலான பல அறிவியல் ஆய்வாளர்களும் இப்பொழுது கருத்துக்களை வைக்கிறார்கள். இது உணவு மற்றும் தட்பவெப்பநிலை இவைகளினால் இது மாற்றம் கண்டிருக்கிறதா, அல்லது மனித இனம் ஒரு தேய்மானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளை மையப்படுத்தி ஆய்வுகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த ஆய்வில் என்ன விதமான பதில்கள் வருகிறது என்பது ஒருபுறம் இருக்க, ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்பைனி ராட் என்கின்ற முள்ளெலியும், கிழக்கு ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட மோல் வேல்ஸ் என்கின்ற இன்னொரு உயிரினமும் ஒய் குரோமோசோம்களை இழந்தது போல உலகத்தில் வேறு பல நாடுகளில் எந்தெந்த உயிரினங்கள் ஒய் குரோமோசோம்களை இழந்திருக்கிறது என்கின்ற ஆராய்ச்சியையும் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி மிகப்பெரிய தீவிரமான களத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் நீர், நிலம் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய உயிரினங்களை ஆய்வு செய்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு ஒரு வேக பாய்ச்சலை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் ஆய்வாளர்கள். அவர்களை பொறுத்த மட்டில் ஒய் குரோமோசோம் இல்லாத உயிரினங்கள் வேறு எங்காவது இருக்கிறதா என்ற தேடல் அவர்கள் மனதிற்குள்ளே எழும்பி இருக்கிறது. மனித இனம் ஆணினமா பெண்ணினமா என்கின்ற கேள்விகளுக்குள்ளெல்லாம் பயணிக்காமல் ஒரே பெண்ணினம்தான் என்கின்ற கேள்விக்குள் பயணிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை எடுத்துவிடும் என்பதுதான் இப்பொழுது அச்சம் தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றன. இதுபோன்ற பல செய்திகளை நீங்கள் அறிவதற்கு எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். பல செய்திகளோடு தினமும் உங்களை தீண்டிக் கொண்டே இருப்போம். கண்டிப்பாக உங்கள் செவிப்பறையில் நாங்கள் வீசுகின்ற இந்த கருத்துகள் உங்கள் மூளைச்சற்களை தீண்டி அவைகள் அதற்குள் பதிவு செய்கின்ற பொழுது பல அறிவு சார்ந்த பல விடயங்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நன்றியுடன் இன்பா.